சூரியன் சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் ஒரு முறை நாங்கள் விடுதிகள் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். விடுதிகள் நிகழ்ச்சி இன்று முக்கியமான விடயங்களை கொண்டு வருகிறது. உங்களுக்கு தெரியும், இந்த நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் இடம்பெற்றிருக்கிறது. இதனை அடிப்படையாக கொண்டு இந்த நிகழ்ச்சி அமைகிறது. இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் அது சம்பந்தமாக, அதே போல ஏனைய விடயங்கள் சம்பந்தமாகவும் ஆராயப்பட்டிருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சிக்கு அதிதியாக வந்திருக்கிறார் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரசின் தலைவர், அதே போல முன்னாள் அமைச்சர், தற்போதைய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவுஃப் ஹக்கீம் அவர்கள். வணக்கம். வணக்கம். மீண்டும் ஒரு முறை விடுதிகள் நேர்காணலுக்கு அழைத்தமைக்கு ரொம்ப நன்றி. நினைக்கிறேன் 2 வருடங்களுக்கு முன்னர் உங்களுக்கு இந்த அழைப்பு வந்தது. அந்த நேரத்தில் ஒரு சிறப்பான ஒரு நேர்காணல் இருந்தது. அதே போல தற்போது இந்த நாடு சென்று கொண்டிருக்கிற நிலைமை பொறுத்த அளவில் நாங்கள் இருக்கிற அரசியலை பொறுத்தவரையில் ஒரு ஒரு காத்திரமான அரசாங்கம் 159 பேருடன் இருக்கிறது என்றாலும் கூட இந்த வன்முறைகள் அல்லது நாட்டில் நடக்கிற ஏதோ பிரச்சனைகள் ஒவ்வொரு வாரமும் ஏதோ ஒரு பிரச்சனையில் இலங்கை சிக்கிக் கொண்டிருக்கிறது. நினைக்கிறேன் இந்த யுத்தம் முடிந்த பிறகு, அதாவது 2009 யுத்தம் முடிந்த பிறகு எல்லாரும் சொன்னது இலங்கையில் இனி செய்திகளுக்கு பஞ்சம் வரப்போகிறது என்று. ஆனால் அதன் பிறகுதான் பொதுவாக செய்திகள் வரத்தொடங்கின. காரணம், பயங்கரவாதம் அல்லது யுத்தம் என்கிற வடிவத்திலே வைத்துக்கொண்டு எல்லா பிரச்சனைகளும் இலங்கை அரசாங்கங்கள் மறைத்து வந்தமைதான் காரணம் என்றும் சொல்லப்படுகிறது. அந்த வகையிலே நீர்கொழும்பு பிரச்சனைக்கு போவோம். நீர்கொழும்பு அந்த சிறைச்சாலை உடைப்பட்டிருக்கிறது. சிறைச்சாலைக்குள் கலவரம் ஏற்பட்டிருக்கிறது. அதிகாரிகள் இறந்திருக்கின்றார்கள், இதே போல கைதிகள் இறந்திருக்கின்றார்கள். உங்களுடைய பார்வையில் இது எந்த அளவுக்கு ஒரு மோசமான சம்பவமாக எடுத்துக்கொள்ள முடியும்? சிறைச்சாலை வன்முறைகள் அண்மை காலமாக, நான் நினைக்கிறேன் 2013ஆம் ஆண்டு வெளிக்கடை சிறைச்சாலையில் ஒரு இதே மாதிரியான சம்பவம். அதே நேரம் அந்த சம்பவத்திலும் ஒரு 27 பேர் உயிரிழந்ததாக ஞாபகம். இந்த சம்பவத்திலும் அதே மாதிரி அதே எண்ணிக்கையான சிறை கைதிகள், அதே நேரம் சிறை காவலர்கள் கொலை கொண்டிருக்கிறார்கள். அதே போல மகார சிறைச்சாலையிலும் இப்படியான சம்பவம் நடந்தது. இப்பொழுது நீர்கொழும்பு மேகசின் பிரிசனில் இந்த சம்பவம் நடந்து முடிந்திருக்கிறது. இவற்றை அவ்வப்போது இந்த சம்பவங்கள் நடக்கிற போதெல்லாம் சிறைச்சாலை மறுசீரமைப்பு, சிறைச்சாலையில் அங்கிருக்கிற சிறை கைதிகளின் தொகையை குறைப்பது, என்னென்னா கூடுதலான இடநெருக்கடி போன்ற விவகாரங்கள், அதனோடு சேர்த்து பாதாள உலக கோஷ்டிகளின் உள்ளக செயல்பாடுகள், போதை வஸ்து பாவனை என்ற பல விஷயங்கள் ஒன்றோடு கலந்த விஷயங்களாக திரும்பவும் பேசுபொருளாகிற ஒரு சந்தர்ப்பமாக இது மாறி இருக்கிறது. மாறி மாறி அரசாங்கம், எதிர்க்கட்சி, இதற்கு யார் பொறுப்பு கூற வேண்டும், இது தற்செயலாக நடந்ததா, இது வேண்டுமென்று இந்த பின்னணியை அறிந்து கொண்டு உரிய சந்தர்ப்பத்தில் நடவடிக்கைகள் எடுக்காமல் அரசாங்கம் தவறிவிட்டது என்ற பாங்கில் பேசத் தொடங்கி இருந்தாலும், எதையும் உடனுக்குடன் என்ற சிறையில் இருக்கிற கைதிகளுடைய உறவினர்களுக்கு இப்படியான ஒரு சம்பவம் நடக்கின்ற போது வருகின்ற மிக மோசமான மன அழுத்தங்கள், அவர்கள் இந்த தகவல்களை பெறுகிற விஷயத்தில் கூட உடனடி தகவல்களை பெற முடியாத ஒரு நிலைமை இருந்தது. யாரும் எந்த உண்மையையும் ஒரு கிட்டத்தட்ட 48 மணி நேரங்களாக ஒன்றுமே தெரியாமல் மக்கள் பெரிய பதட்டத்திலே இருந்தது தவிர்க்கப்பட வேண்டும். ஏனென்றால் அதுக்கு உடனடியாக சிறைச்சாலையின் முகாமை உடனடி ஒரு செய்தியாளர் சந்திப்புகளை நடத்தி தகவல்களை உடனடியாக உண்மை சம்பவங்கள் என்ன, உண்மை யதார்த்தம் என்ன என்ற விஷயங்களை சொல்ல வேண்டும். இப்படி சொல்ல தவறியது. சில நேரம் அமைச்சரை கூட நாங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முடியவில்லை என்று ஊடகங்கள் கூட குறை சொல்ல ஆரம்பித்து விட்டன. எனவே இந்த நிலைப்பாடுகள் என்பதுதான் கவலைக்குரிய விஷயம். இருந்தாலும் இது சம்பவம் நடந்த பிற்பாடு உள்ளே நடந்த சம்பவ விஷயங்கள் இப்போ சிறிதாக கசிய ஆரம்பித்திருக்கிறது. மொத்தத்தில் சிறைகளுக்குள்ளே இருக்கிற ஒரு தனியான கலாச்சாரம் இருக்கிறது. பலமானவர்கள், பலவீனமானவர்கள் என்ற கோஷ்டிகளும், அவர்களுக்கு என்று சில சாதகமான இடவசதிகளை அமைத்துக் கொள்வதற்கும் அங்கு மற்றவர்களை கட்டுப்படுத்தி வைத்துக் கொள்வதற்குமான குழுக்களின் செயல்பாடுகள் என்று நிறைய இருப்பதை நாங்கள் சிறை கைதிகள் வெளியிலே வந்தவர்களிடம் நிறைய கேள்விப்பட்டிருக்கிறோம். இந்த விஷயங்களிலே ஜனவரி 1ஆம் தேதியும் ஜூலை மாதம் அளவிலும் 2 முக்கியமான சிறை காவல் அதிகாரிகளுடைய இடமாற்றம் நடைபெற்ற பிறகு அதுவரையும் இருந்த கட்டுப்பாடு கொஞ்சம் தளர்ந்து விட்டதான ஒரு கதை அடிபடுகிறது. அவர் 2 பேரும் இருந்தபோது ஒருவரை பூசா சிறைச்சாலைக்கு மாற்றியிருக்கிறார்கள், இன்னொருவருக்கும் ஒரு மாற்றம் வந்த பிற்பாடு
அங்கு வந்த புதியவர்களுக்கு என்ற உள்ளே நடக்கிற யார் யாருடைய நடவடிக்கைகளை எப்படி கண்காணிப்பது, இவர்களை கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்வது சம்பந்தமான விவகாரங்களை போதிய தெளிவில்லாத காரணத்தினால் நடந்துவிட்டது என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. இது உண்மைகளை எல்லாம் இந்த ஒரு கமிட்டியை அமைத்திருக்கிறார்கள், ஒரு விசாரணை குழு, ஓய்வு பெற்ற உயர்நீதிமன்ற நீதியரசர், அதே போல் சட்டமாதிபர் திணைக்களம் என்று இப்படி ஆக்களை போட்டு ஒரு விசாரணை குழு அமைத்திருக்கிறார்கள். மிக விரைவிலே இந்த உண்மைத்தன்மைகள் என்ன நடந்தது என்ற விஷயங்கள் வெளியில் வர வேண்டும். இதுவரையும் ஊடகங்களிலே பல ஊகங்களை வைத்து பலரும் பல விஷயங்களை பேசுகிறார்கள். ஆனால் உண்மையில் சிறைச்சாலைகளில் இருக்கிற இந்த கன்ஜஷன், அதாவது போதிய இடவசதி இல்லாமை என்பது மிக பாரியதூரமான விஷயம். இன்றைக்கு இலங்கை சிறைச்சாலைகளில் இருக்கிற ஒரு 10,000 பேருக்கு இருக்க வேண்டிய இடவசதி 40,000க்கு மேற்பட்டவர்கள் இருக்க வேண்டிய நிலவரம் இருக்கிறது. அது மட்டுமல்ல, எங்களுடைய சட்டங்களில் கூட மாற்றங்கள் கொண்டு வர வேண்டும். என்றால் பிணை வழங்குவது விஷயத்தில் போதிய நெகிழ்வுத்தன்மை இல்லாத காரணத்தினால் பிணை கைதிகளே நிறைய பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் உண்மையில் குற்றம் சுமத்தப்பட்டவர்களே ஒழிய அவர்கள் குற்றம் நிரூபிக்கப்பட்டவர்கள் அல்ல. குற்றவாளிகள் அடையாளம் காட்டப்பட்டவர்களும் இன்னும் சந்தேக நபர்களாக மாத்திரம் இருப்பவர்களுமாக பல நூற்றுக்கணக்கான பேர் ஒரே இடத்திலே ஒரு 1000 பேர் வைக்க வேண்டிய இடத்திலே 4,000 பேரை வைத்தால் அவர்களுக்கு மனசில் கூட வசதி, ஏனைய பிரச்சனைகள், உள்ளூர் இடவசதி, அவர்களுக்கு இந்த 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 சிறைச்சாலையிலே இந்த பரவி வருகிற கொலரா நோய் சம்பந்தமாகவும் நிறைய பேர் உயிரிழந்ததான கதைகள் சொல்லப்படுகிறது. அங்கே இந்த போதிய சுற்றுச்சூழலில் சுத்தமில்லாத ஒரு நிலவரம் காரணமாகவும் மக்கள் மத்தியில் மன அழுத்தம் இருந்தது, கைதிகள் மத்தியில் பிரச்சனை இருந்தது என்ற விவகாரங்கள் பேசப்படுகிறது. அந்த பொதுவாக இந்த இந்த நீண்டகால சிறை தண்டனை அனுபவிப்பவர்கள் அவர்களுக்கும் இந்த குறுகிய காலத்தில் வந்து போவர்களுக்கும் இடையில் போக போக உள்ளக வசதிகள் சம்பந்தமான பல முரண்பாடுகள் இருக்கும். அதை விடுத்து இந்த அவங்களுக்கு தேவைக்கு தொலைபேசி பாவனை, போதைப்பொருள் பாவனை இதற்காக கடத்தி வருகிற விஷயம். ஏன்னா அதில் அனுமதிப்பதில்லை. எனவே அதை வைத்துக்கொண்டு பணம் சம்பாதிப்பவர்கள் இருக்கிறார்கள். இப்படியான விஷயங்கள் நடந்த ஒரு அதிலே உள்ளக ரீதியாக சில புலனாய்வு நடவடிக்கைகளை உயரதிகாரிகள் செய்து அதனூடாக அந்த அந்த வலையமைப்பில் இருந்தவர்கள் மத்தியில் இருந்த கோபம்தான் இப்படி ஒரு வன்முறையாக வெடித்திருக்கிறது. காட்டி கொடுப்பு அந்த காட்டி கொடுப்பில் ஈடுபட்டவர்களாக உள்ளே இருப்பவர்களை பாவித்து புலனாய்வு நடவடிக்கைகளுக்கு உதவியவர்கள் என்று அடையாளம் காணப்பட்டவர்களுக்கு அவர்களை பழிவாங்குவதற்கு செய்யப்பட்ட நடவடிக்கை. அதாவது முதல் நாள் அந்த சம்பவம் நடந்த போதே இந்த விஷயம் மிக இலகுவில் கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் இன்று சிறைச்சாலை திணைக்களத்துக்கும் ஒரு ஆணையாளர் வெற்றிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு ஆணையாளர் இல்லாத வெற்றிடம் இருந்த நிலையில் அவசரத்துக்கு அமைச்சர்களை தொடர்பு கொள்ள முடியாத நிலை, இப்படி இருந்த ஒரு நிலையிலே சிறை அதிகாரிகள் என்றால் இந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் சம்பந்தமாகவும் வெவ்வேறு விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஏன்னா இது கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வருவதற்கு அந்த ஆர்டர் கொடுப்பது யார், அந்த விஷயங்கள் சம்பந்தமாக ஒழுங்கான முடிவுகள் எடுக்கப்படவில்லை, உரிய சந்தர்ப்பத்தில் முடிவுகள் எடுக்கப்படவில்லை என்று பல விஷயங்கள் சொல்லப்படுகிறது. ஆனால் மொத்தத்தில் நான் இந்த கமிட்டியுடைய விசாரணைகளுக்கு பிற்பாடு இந்த விஷயத்தை மாத்திரம் நடந்த வன்முறையும் உயிரிழப்புகளையும் அதுக்கு யார் பொறுப்பு கூற வேண்டும் என்ற விஷயங்களுக்கு அப்பால் இப்படியான சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மாதிரியான சூழலை இல்லாமல் செய்வதற்கு பல நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஒன்று, சட்டங்கள் திருத்தப்பட வேண்டும். இந்த பிணை வழங்குகின்ற விஷயம் என்றால் நிறைய பேருக்கு அது மட்டுமல்ல, குற்றவாளிகளாக இருப்பவர் மாத்திரமல்ல, இப்போ பிணை பணம் செலுத்த முடியாமலும் சில பேர் இன்னும் சிறைவாசம் அனுபவிக்கிறார். ஏன்னா ஒரு சின்ன காசு, சில நேரம் 5,000 10,000 ரூபாவையும் கட்ட முடியாமல், ஒரு 5,000 10,000 ரூபாய் இது தண்டப்பணம் கட்ட முடியாமல் நீண்ட காலம் சிறையில் இருக்க வேண்டிய நிர்பந்தத்தில் இருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார். இதையெல்லாம் அரசாங்கம் மிக இலவாக தீர்க்கலாம். பொதுமக்களும் இதுக்காக சில பங்களிப்புகளை செய்யலாம். அப்படியான என்றால் மனிதாபிமான அடிப்படையில்
ஏன்னா தண்டப்பணம் கட்ட முடியாமல் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமைரம் என்பது உண்மையிலேயே நாங்கள் வறுமையை தண்டிக்கிறோம் என்பதுதான் அர்த்தம். வறுமையில் இருப்பவர்களுக்கு ஒரு ஏண்டா ஒரு 5000 10,000 20,000 கட்ட முடியாமல் இருப்பவர்கள் என்றால் எவ்வளோ தூரம் வறுமை இருக்க வேண்டும். அந்த அளவுக்காவது மனிதாபிமானத்தோடு அவர்களுடைய நலன்கள் சம்பந்தமாக கவனம் செலுத்துவது என்பது எங்கள் எல்லோருக்கும் இருக்கிற ஒரு பொதுவான கடமை. இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு செய்யப்பட்டு எல்லா இடங்களும் நாங்கள் நிறைய தானங்களை செய்கிறோம். அரசாங்கமும் சில இடவசதிகளை செய்து கொடுக்க வேண்டும். இப்படி ஒரு லிஸ்ட்டை போட்டு இத்தனை பேர் இருக்கிறாங்க, இவங்களுக்கு தண்டப்பணம் கட்ட முடியாமல் இந்த அந்த சிறைச்சாலை ஆணையாளரே ஒரு அறிக்கையை போடலாம். யாரும் வசதி இருந்தாங்களா கட்டி இவங்களை வெளியில் எடுங்க என்று சொல்லலாம். அப்படி சொன்னாலும் அதன் மூலமாக நிறைய பேரை சிறையிலிருந்து வெளியில் எடுக்கலாம். இது மட்டும் இல்லாமல் இந்த சிறை கைதிகளுடைய மன அழுத்தம் சம்பந்தமான பல பிரச்சனை இருக்குது. இப்போ கண்டெம் பிரிசனர்ஸ் என்று இருக்கிறார்கள், அதாவது மரண தண்டனை நியமிக்கப்பட்டவர்கள். அவர்களுக்கு மரண தண்டனை ஆயுட்காலமாக குறைத்தாலும் அவர்களுக்கு இந்த வளமையாக மற்றவர்களுக்கு விடப்படுகிற அந்த போக சில நேரம் இந்த தண்டனை குறைப்பு செய்வார்கள். நன்னடத்தை காரணமாக மற்றும் ஒவ்வொரு பண்டிகைக்கும் குறைப்பாங்க. இப்படியெல்லாம் குறைச்சி சில நேரம் 10 வருஷம் இருக்க வேண்டிய ஆள் ஒரு 6 வருஷத்தில் வெளியே வந்துடுவார். ஆனால் அப்படியான விஷயம் சில நேரம் மரண தண்டனைகளுக்கு கிடைப்பதில்லை. அவர்கள் நிரந்தரமாக கண்டெம் பிரிசனர்ஸாக இருக்க வேண்டிய நிலவரம். இப்போ அந்த ஒரு விவாதம் நீண்ட காலமாக போய் கொண்டிருக்கிறது. இது சில காரணங்களை வைத்து என்றால் நாங்கள் இப்போ உலக நாடுகள் மத்தியில் இருக்கிற ஒரு விஷயந்தான் இப்போது மரண தண்டனையை நிறைவேற்றுவது என்பது ஏறத்தாழ முக்காவாசி நாடுகள் செய்வதில்லை. மரண தண்டனை ரத்தாக்கப்பட்டு விட்டது, செய்வதில்லை. மரண தண்டனை என்பது சட்டத்தில் இருந்தாலும் அதை நிறைவேற்றுவதில்லை. அது சில சர்வதேச சமவாயங்களின் அடிப்படையில் அது செய்யப்படுகிறது. நான் நினைக்கிற மாதிரி இப்போ ஒரு 9 அல்லது 15 நாடுகளுக்குள்ள தான் மரண தண்டனை இன்னும் அமுல்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதுவும் கடும் குற்றங்களுக்கு மாத்திரமே, கடுமையான மிக மோசமான குற்றச்செயல்கள், அதாவது சீரியல் கில்லர்ஸ் என்று படுற ஆக்கள், இந்த 10-15 கொலைகளை செஞ்ச ஆக்கள், இப்படியான ஆக்களுக்கு மாத்திரம் மரண தண்டனை கொடுக்குறது, மற்ற ஆக்கள் ஒன்றுக்கும் செய்கிறதில்ல. ஆனால் இப்போ இலங்கையை பொறுத்த மட்டும் நாங்கள் மரண தண்டனை இப்போ 70களிலிருந்து செய்யாமல் தான் இருக்கிறோம். அந்த உங்களுக்கு இருக்கும் இந்த இந்தியாவை பொறுத்தவரை இந்தியாவின் கடற்படை வீரர்கள் நினைக்கிறேன், முன்னைய கடற்படை வீரர்கள் ஓமானில் நினைக்கிறேன், ஓமானியில் போய் குற்றச்சம்பத்திடப்பட்டு மரண தண்டனை கைதிகள் என்றாலும் பின்னர் விடுவிக்கப்பட்டார்கள். ராஜேந்திர ரீதியில் அப்படியே தலையீடுகளும் நடக்கும். என்ன சில நேரம் இந்த ஒவ்வொரு நாட்டிலும் இருக்கிற சட்டங்கள் கொஞ்சம் இறுக்கமான சட்டங்கள், இந்த போதைப்பொருள் கடத்தல் விவகாரங்களில் சில நாடுகள் கடுமையான சட்டங்களை பாவிக்கணும். இப்போ இந்த நாட்டில் இருக்க பெரும் இந்த ஒரு குற்றச்சாட்டு தான் போலீஸாரும் ஏனைய அதிகாரிகளும் வேண்டும் என்று போதைப்பொருளை போட்டு ஆக்களை கைது போடுறாங்க. சில தனிப்பட்ட கோபதாபங்களை வைத்து சில ஆக்கள் பொய் குற்றச்சாட்டின் அடிப்படையில் இப்படி போதைப் பொருளை வச்சு கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சரியாக பாசம் அனுப்புகிற நிலைமையில் ஏற்படுகிறது சொல்லப்படும். அது மட்டுமில்லை, இந்த அரச பகுப்பாய்வு திணைக்களம் அது மிகப்பெரிய அது ஒரு தடையாக இருக்கிறது. அரச பகுப்பாய்வு திணைக்களம் போதைப் பொருள்களுடைய வகையும் தொகையும் சம்பந்தமாக பகுப்பாய்வு செய்து பகுப்பாய்வு அறிக்கை அனுப்ப வேண்டும் நீதிமன்றத்துக்கு. அது வருஷக்கணக்கில் தாமதமாகிறது. இப்போ நான் நீதியமைச்சராக இருந்தபோது இந்த விஷயம் கவனத்துக்கு கொண்டு வரப்பட்டது. நாங்கள் ஒரு கலந்தாலோசனை செய்து ஒரு தீர்மானம் எடுத்தோம். 1 வருஷத்துக்குள் பகுப்பாய்வு அறிக்கை வரையில்லை என்றால் அந்த சந்தேக நபர் விடுவிக்கப்பட வேண்டும், அவருக்கு பிணை வழங்கப்பட வேண்டும். அது பிணை இல்லாமல் வைக்கிறதுக்கு ஏன்னா தொடர்ந்தும் அவரை சிறைச்சாலை வச்சு கொண்டு சிறைச்சாலையில் நிறைஞ்சு கொண்டு அப்படி ஒரு தீர்மானத்தை நாங்கள் எடுத்தோம். இப்போ அண்மையிலும் அமைச்சர் பால்மன்ற பதில் இருக்கிற நேரம் இது சம்பந்தமாக நாங்கள் திருப்பியும் ஆராய்ச்சி செய்கிறோம். இது எப்படி அரச பகுப்பாய்வு திணைக்களத்தில் நடக்கிற இந்த தாமதத்தை இல்லாமல் செய்வதற்கு நாங்கள் இன்னும் ஆட்களை ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டியிருக்கிறது, அதை செய்ய போகிறோம் என்று இப்போ அமைச்சர் சொல்கிறார். இந்த விஷயம் நடந்தது பிறகு ஆட்சேர்ப்பில் நாங்கள் நீண்ட காலம் ஆட்சேர்ப்பு இல்லை வெற்றிடங்கள் நிரப்பாமல் இருந்துட்டோம். இப்போ நாங்கள் அதை நிரப்ப போகிறோம். அதே மாதிரி நீதி சேவை ஆணைக்குழுவும் கூட நான் அமைச்சராக இருந்த காலத்தில் ஒரு முடிவெடுத்தோம். நான் சொன்னேன், இந்த பிணைக்கதையெல்லாம் நீங்கள் ஒவ்வொரு வழக்கு தினத்துக்கும் சிறைச்சாலையிலிருந்து நீதிமன்றத்துக்கு கொண்டு போகிறதே பெரிய காரியம். அவங்கள வண்டியில் ஏற்றி கொண்டு போகணும், பஸ் கொண்டு வரணும்.
அப்போ அந்த விஷயங்கள் அப்படி போகிற நேரம் இடையில வச்சு இந்த பாதாள குழுக்கள் சந்தேக நபர்களை கொள்கிற நிலைமைகள் நிறைய ஏற்பட்டிருக்கு, நிறைய நடந்திருக்கு. இப்படி அதுகளை தவிர்க்கிறதுக்காக இப்படி என்ன அண்மையில் நடந்த அந்த அந்த நீதிமன்றத்துக்குள்ளே நடந்த துப்பாக்கிச்சூடு அந்த விஷயம் கூட இதையெல்லாம் தவிர்ப்பதற்கு நான் அந்த நேரம் சொன்ன ஒரு ஆலோசனை தான், நீதிச்சேவை ஆணைக்குழுக்கள் விசேடமான நீதிவான்களை சிறைச்சாலையிலேயே நீதிமன்றம் நடத்துறது. இது இந்த மாதிரி நிலைமைகள் ஏனைய நாடுகளில் ஏதாவது பின்பற்றப்படுகிறதா? நிறைய நாடுகள் இருக்குது. ஏன்னா இந்த 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 பிணை வழங்கல் சம்பந்தமாக அங்கே ஏன்னா பிணை வழங்குவதற்கான நீதிமன்றம் ஒன்றை சிறைச்சாலைகளிலே நடத்துறது. அதுக்குன்ற ஒரு விசேட இடத்தை ஒதுக்கி அங்கே நீதி இந்த மேஜிஸ்ட்ரேட்ஸ் நீதிவான்கள் போய் அந்த விஷயங்களை செய்யலாம். செஞ்சு இந்த 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 பிரயாணம் அங்கங்கே அவங்கள அடிக்கடி கொண்டு வர இந்த விஷயங்களை தடுக்கலாம். அவங்களுடைய விசாரணை அவங்க இந்த ட்ரையல் டேட்ஸ், அதாவது வழக்கு விசாரணைக்கு போகிறதுக்கு அது நீதிமன்றம் தான் போகணும். அதை இங்கே செஞ்சு கொண்டு இருக்கலாது. ஆனால் இதுபடி சில விஷயங்கள் செய்யலாம். இப்போ புதிய சான்றுகள் கட்டளை சட்டம் எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ் கூட திருத்தப்பட்டிருக்கிறது. என்னென்னா இப்போ ரிமோட் எவிடன்ஸ் எடுக்கலாம். சில சீரியஸான இந்த பாதுகாப்பு சம்பந்தமான அச்சுறுத்தல் உள்ள சிறை கைதிகள் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க நீதிமன்றத்துக்கு கொண்டு வரதே பெரிய விஷயம். அதிரடிப்படைகள் சூழ ஆளை கொண்டு போகணும். ஏன்னா அவன் பெரிய பாதாள சேர்ந்தவராக இருக்கலாம், ஏதாவது குற்றச்சாட்டப்பட்டவராக இருக்க, குற்றம் சுமத்தப்பட்ட ஒருவருக்கு சின்ன பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய நிலவரம். இதுகள் அந்த நேரம் ரிமோட் எவிடன்ஸ் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. நீதிமன்றம் அப்படி தீர்மானம் ஒன்று எடுத்து வி வில் ஹேவ் அந்த ட்ரையலை ரிமோட்டாக நடத்தலாம். அதாவது இப்போ டெலிவிஷன் ஸ்க்ரீனில் அவருக்கு அங்கே கேமரா கொடுத்து அங்கேருந்து தொடர்பாடலை இப்போ எல்லாம் ஆன்லைன் ட்ரையல்ஸ் நடத்தலாம். இப்படியெல்லாம் நடத்தி சில சீர்திருத்தங்கள் நிறைய செய்யப்பட வேண்டும். இப்போ நான் அடுத்த சொன்ன விஷயந்தான் இந்த சிறைக்கதைகளுடைய சிறை காலத்தை குறைக்கிற விவகாரமும். இப்போ இந்த இந்த ஆயுட்கால தண்டனை, அதாவது குறிப்பாக மரண தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு இருக்கிற ஒரு பெரும் பிரச்சனை இது தீர்க்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை நீண்ட காலமாக இருக்கிறது. என்று அவர்களுக்கு இந்த இந்த சலுகை வழங்கப்படுவதில்லை இந்த காலத்தை குறைக்கிறதுக்கு. ஏன்னா ஆயுட்காலம் முழுக்க அங்கே இருந்தே ஆகணும் என்ற ஒரு நிலவரம். எப்படி அதிலேயும் சில மனிதாபிமான ரீதியில் மாற்றங்கள் செய்யப்பட வேண்டும் என்ற கோரிக்கை சிறை கைதிகள் மத்தியிலே இருக்கிறது. ஏன்னா நீண்ட காலங்கள் இருக்கிற போது அவருடைய மனோநிலையும் மாறிவிடுகிறது. நாங்கள் இதில் இனி இருக்கத்தான் போகிறோம், நாங்கள் என்னத்தை செஞ்சால் யாரை என்ன பிரச்சனை என்ற மாதிரி சாதாரண குற்றவாளியும் சில வேளையில் அந்த இடத்தில் இருக்கிற போது குற்றவாளியாக மாறக்கூடிய என்ன பல பிரச்சனை இருக்கிற மாதிரி இந்த அடுத்த விஷயம்தான் இந்த போதைப்பொருள் சம்பந்தமான குற்றவாளிகள். என்னை பொறுத்த மட்டும் குற்றவாளிகள் அவங்க குற்றவாளி என்பதை விடவும் அவர்கள் நோயாளிகள். அவங்க உண்மையிலேயே ஒரு சைக்காலஜிக்கலி ஒரே ஒரு மனநோய் காரணமாக தான் அது உண்மையிலே மனநோயாளர்கள்னு தான் சொல்லணும். இந்த அவங்கள கொண்டு போய் இதுக்குள்ளே அடைச்சி வச்சிருக்கிறதால ஆயுதம் பிரச்சனை. அவங்களுக்கு நாங்கள் ஒரு வேறு ஒரு சீர்திருத்தம் அந்த ரீஹபிலிட்டேஷன் சென்டர்ஸ். சாதாரணமாக இப்போ நீதி அமைச்சராக நீங்கள் இருந்தபோது இந்த கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையம் இவ்வாறான நிலையங்களில் யார் அங்கு கொண்டு செல்லப்படுகிறார்கள்? நீங்கள் சொல்றபடி போதைப்பொருள் சம்பந்தமான ஏதாவது ஒரு நிலைமை இருக்கிறதா? இந்த அளவுக்கு இவர் நோய்வாய்ப்பட்டிருந்தால் கந்தக்காட்டில் கொண்டு போய் சில நேரம் பயங்கரவாத சட்டத்துக்குள்ள கடை செட் பண்ண கொண்டு போய் அங்கே போடுறாங்க. சில நேரம் அந்த ஈஸ்டர் சண்டே தாக்குதல் நடந்த நேரம் கொஞ்சம் பேர் எல்லா இடத்துலையும் கொண்டு போய் வச்சாங்க. இடம் இல்லை கொண்டு வரது. கிட்டத்தட்ட ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பிறகு 2000க்கும் மேற்பட்ட முஸ்லீம் இளைஞர்கள் சும்மா விவஸ்தை இல்லாமல் எல்லோரையும் பிடிச்சு கொண்டு போனார்கள். அவர்கள் கையில் சும்மா சில நேரம் இந்த போலீஸாருக்கு அரபில் ஏதாவது ஒரு புத்தகத்தை கையில் வச்சுருந்தாலும் அவனையும் கொண்டு அடைக்கிற ஒரு நிலவரம் இருந்தது. இப்படியான ஒரு பீதியில் சில விஷயங்கள் நடத்தி மிக மோசமான மனித உரிமை மீறல்கள் நடந்தது. ஏன்னா இப்படியான இப்போ அதனுடைய சில உண்மைகள் வெளிவர தொடங்கியிருக்கு. அதுக்கு பின்னாலே ஒரு சூழ்ச்சி இருந்ததாக இப்போ நடக்கிற இந்த விசாரணைகளில் நீங்கள் நீதி அமைச்சராக இருக்கிற போது இந்த உண்மைகள், அதாவது இந்த இலங்கையை பொறுத்தவரையில் 56ஆம் ஆண்டு பிறகு நினைக்கிறேன் இந்த வன்முறைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. பொதுவாக பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வரப்படுகிறது. பயங்கரவாத தடை சட்டத்துக்குள்ளே பல்வேறு குற்றங்கள் புரியப்பட்டன என்றாலும் அவை அனைத்துமே மறைக்கப்பட்டன. இது காரணம் சிறுபான்மையினம் பெரும்பான்மையினத்துக்கு எதிராக தமது சுதந்திரத்துக்கு எதிராக போராடி கொண்டிருந்த ஒரு நிலைமை. அந்த வகையிலே இப்பொழுது உணர்கிறீர்களா இந்த நாட்டிலே தற்போது இடம்பெறுகிற இந்த விடயங்கள் எல்லாமே அப்போதிருந்த மறைக்கப்பட்ட விடயங்களால் வந்த வினைகள் என்று? நிச்சயமாக அதனுடைய ஒரு பிரதிபலிப்பு
சில நேருக்கு என்றால் காரண காரியம் இல்லாமல் ஒருவன் கைது செய்யப்படுகிற போது அவன் முழு சமூகத்துக்கு எதிரான ஒரு மனோநிலையையும் அரசாங்கத்துக்கு எதிரான ஒரு விதமான வெறுப்புணர்ச்சியையும் சும்மாவே வளர்த்து விட்றீங்க நீங்கள். அப்போ என்னடா அப்படியான ஒரு நிலவரம் உருவாகும் அவனுக்கு ஒரு மன அழுத்தம் காரணமாக. எந்த காரணமும் இல்லாமல் தான் கைது செய்யப்பட்டு நீண்ட காலம் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்ற போது இப்போ பயங்கரவாத தடை சட்டத்தினுடைய மிக மோசமான பக்க விளைவுகள் ஒன்று அது. இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை பாவித்து நிறைய பேர் அநியாயமாக கைது செய்யப்பட்ட வரலாறு நீண்டு கொண்டு போகிறது. அது மட்டும் இல்லை, அது ஒரு போலீஸ் திணைக்களம், சட்டமாதிபர் திணைக்களம் போன்ற முக்கியமான இந்த குற்றப்புலனாய்வு சம்பந்தமான விஷயங்கள் இருக்கிற அவருடைய திறமைகளை கூட மழுங்கடிக்க செய்கிறது. ஏன்னா புலனாய்வு செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தனை கொண்டு போய் பிடிச்சி அடைச்சி போட்டு அவனை வருஷக்கணக்கில் உள்ளுக்கு வச்சுருப்பாங்க. நீதிபதிக்கு முன்னால் கொண்டு போக தேவையில்லை, நீதிவானுக்கு முன்னால் கொண்டு போக தேவையில்லை. இந்த நிர்வாக ரீதியான கைதும் தடுத்து வைப்பனும் என்பது மிக மோசமான விஷயம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிடென்ஷன் என்பது அதுதான் பயங்கரவாத சட்டத்தில் இருக்கிற மிக மோசமான ஏற்பாடு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இங்கே சுரேஷ் சலே சம்பந்தமான இந்த விவகாரத்தில் இப்போ ஏட்டிக்கு போட்டியாக தரப்புகள் பெரிய விவாதங்களை செஞ்சு கொண்டு போகிறாங்க. ஆனால் இதே சுரேஷ் சலே அவரே போட்ட பொறியில் அவர் விழுந்திருக்கிறார். இவர் அவங்க இருந்த காலத்தில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை மிக மோசமாக சிறுபான்மையின் மீது பாவித்த ஒரு நிலவரம் என்றால் உண்மையிலே பயங்கரவாத ஈடுபட்ட ஆக்கள் என்ற கைது செய்த விடவும் இந்த நிர்வாக ரீதியாக தடுத்து வைப்பு என்பது ஏன்னா அதுவும் நீதிமன்றத்துக்கு கொண்டு போக வேண்டியதில்லை, காரணங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் சாதாரணமாக ஒரு போலீஸ் ஒரு கைது செய்தால் ஒரு பி ரிப்போர்ட்டை தயாரிக்கணும், அதுக்கு ஒரு ரீசனை கொடுக்கணும், அடுத்த தினத்துக்கு முதல்ல இன்னொரு மேலதுக்கு பி ரிப்போர்ட் தயாரிக்கணும். அப்போ ஒவ்வொன்றுலேயும் காரணங்களை சொல்லணும். இன்னென்ன நாங்கள் இவ்வளோ இந்த விசாரணைகளில் இப்படியான தகவல் வந்திருக்குது, இந்த தகவலின் படி இவரை இன்னும் கொஞ்சம் தடுத்து வச்சு விசாரிக்கணும்னு சொல்லி நீதிமன்றத்தில் அனுமதியை கேட்கணும். அவர் நீதிமன்ற அனுமதிச்சா தான் அவரை திருப்பி தடுத்து வைக்கலாம். இல்லாட்டி அவருக்கு பிணை கொடுக்கணும். இதுக்கெல்லாம் இடம் இல்லாமல் இந்த தடுத்து வைப்பு நடக்குது. இதெல்லாம் சேர்ந்து தான் இன்றைக்கி சிறைவாசம் என்பது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்குரிய விஷயமாக மாறி இருக்கிறது. இந்த பிணை வழங்குகிற விஷயத்தில் இருக்கிற இப்படியான சில விசேட சட்டமூலங்களுடைய ஏற்பாடுகள், அது மட்டுமில்லை வேறு சில விஷயம், இந்த வெடிமருந்து பொருட்கள் சம்பந்தமான சட்டமூலம், ஒஃபென்சிவ் வெப்பன்ஸ் ஆக்ட், இதெல்லாம் நீதிமன்றத்தில் பிணை எடுக்க இயலாது. பிணை எடுக்கணும் மேல் நீதிமன்றத்தில். ஸோ அந்த மேல் நீதிமன்றத்துக்கு பிணை எடுக்க என்ன அந்த ஏற்பாடு செய்கிறக்குள்ளேயே 90 நாளுக்கு மேலே போயிடும். அங்கே போயும் பல அதுக்கான காரணங்களை சொன்னோம். சிலருக்கு பிணை வழங்க முடியாது. இந்த தொகையின் அடிப்படையில் அவங்களோட இப்போ ஹெரோயினில் எத்தனை கிராமுக்கு மேலே இருந்தால் பிணை வழங்குவதற்கு அனுமதி இல்லை, அப்போ மேலே தான் போகணும். இப்படியான விஷயங்கள் சம்பந்தமாக இருக்கிற விஷயங்களை கொஞ்சம் சில மாற்றங்களை செய்து, ஏன்னா என்ன பொறுத்த மட்டும் இந்த போதைப்பொருளுக்கு அடிமையானவர்கள் கைது செய்யப்படுவது போதைப்பொருள் இல்லாமல் சேர்த்தான் வேணும். அதுக்கு நாங்கள் உளவியல் ரீதியான விஷயத்தை வேறு விஷயங்கள் மூலமாக அணுகணும். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் கொண்டே சிறையில் அடைச்சி அங்கே இருக்கிற இடநெருக்கடியோட இந்த பிரச்சனையை கூட்டாமல் அவங்களுக்கு சில புனர்வாழ்வு நிலையங்கள் அமைப்பது, புனர்வாழ்வு நிலையங்களை அவங்கள கொண்டு போய் கட்டாயமாக அங்கே அதுக்கு அவங்களுக்கு வேறு செயல் திட்டங்கள் மூலமாக விசேட பயிற்சிகளையும் எக்ஸ்பெரிமெண்ட்ஸையும் செய்வதற்கு இடம் கொடுப்பது, ஏன்னா அவங்கள அந்த நிலையிலிருந்து மீட்டெடுப்பதற்கு புனர்வாழ்வு முகாம்களாக அதை மாற்றுவது. இப்படி கொண்டு சிறையில் அடைச்சிருக்காமல் சில மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸோட நாங்கள் வேறையாக அது அவங்கள ஒரு பேஷண்ட்ஸாக கணக்கெடுக்கிறோம். அவங்க நோயாளிகள். ஏதாவது நீங்கள் நீதியமைச்சராக இருந்தபோது இந்த மாதிரி ஏதாவது திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது நிறைய நாங்கள் ஆலோசனை செஞ்சு மாற்றங்களை கொண்டு வந்தோம். அப்புறம் சட்டமூலங்களை கொண்டு வரதுக்கு முயற்சிகளை செஞ்சோம். ஒரு சில சட்டமூலங்கள் நிறைவேற்றப்பட்டன. இன்னும் அதுக்கு பிறகு வந்த அரசாங்கங்கள் சிலதை நாங்கள் ஆரம்பித்த விஷயங்களை பூர்ணப்படுத்தியிருக்கிறாங்க. ஏன்னா சட்டமூலங்களை நிறைய ஆராய்ஞ்சு பல விஷயங்கள் பல இடங்களில் சம்பந்தமான சம்பாஷணைகள் கலந்தாலோசனை நடத்தி தான் பூர்த்தி செய்யணும். இப்போ அப்படி செஞ்சு சில விஷயங்கள் பூர்த்தியாக நடந்திருக்குது. ஆனால் இன்னும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அதாவது நீதிமன்றங்களில் வாதார போலீஸ் திணைக்களத்துக்கு போதிய பயிற்சி இல்லை. ஏன்னா என்ன பொறுத்த நான் இருந்த காலத்தில் நிறைய போலீஸ் திணைக்களம் போலீஸ் மாதிபரை கூப்பிட்டு ஒரு பெரிய சந்திப்பை நடத்தி அவங்களுக்கு சொன்னோம், இந்த நீதிமன்றங்களில் கொண்டு வழக்குகளை நடத்துறதுக்கு எல்லா நீதிமன்றங்களுக்கும் இந்த சட்டமாதிபர் திணைக்களத்திலிருந்து போக மாட்டாங்க சட்டவாதிகள், சட்டத்தரணிகள். ஏன்னா போலீஸ் ஆட்கள் தான்
போலீஸ் அந்த கோர்ட் சார்ஜன்ஸ் இருக்கிறாங்க, அவங்க தான் போய் வழக்கு நடத்தணும். இப்போ அவங்களுக்கு சரியான பயிற்சி இல்லை. அதாவது தண்டனை சட்டக்கோவை, குற்றவியல் நடவடிக்கை சட்டக்கோவை, மற்றது எவிடன்ஸ் ஆர்டினன்ஸ், அதாவது சான்று சட்டக்கோவை, இந்த 3 சம்பந்தமான ஒரு தெளிவு நல்ல பயிற்சி இருக்கணும். அப்போ தான் அந்த வழக்குகளை நடத்தலாம், சட்டப்படி செய்யணுமே. அதுக்கு சும்மா இருக்கிற போலீஸ்காரரை கொண்டு அதில் போட்டால் அவங்களுக்கு அவங்க அதை படித்து கிடிச்சு செஞ்சு, அதுக்கு சட்டத்தரணிகளை நான் ஒரு சஜஷனை கொடுத்தேன். நீங்கள் சட்டத்தரணிகளை ஒரு 10 வருஷம் நீதிமன்றங்களில் அனுபவம் உள்ள சட்டத்தரணிகளை ஏஎஸ்பிகளாக எடுங்க. போலீஸுக்கு உதவி போலீஸ் அத்தியட்சர்களாக அவங்களுக்கு நியமனம் கொடுத்து அவங்கள பொறுப்பை போடுங்க. ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் இல்லாட்டி ஒரு என்ன அந்த போலீஸ் டிவிஷன்ஸ் இருக்குது. அவர்கள் சட்டமாதிபத்தின் பணிகளை தேவையில்லை. அந்த என்ன அவங்க எல்லாத்துக்கும் சட்டமாதிபர்கிட்ட ஓட தேவையில்லை. அதுவும் அந்த நீதிமன்றங்களில் விஷயங்களை வழக்குகளை அவசரமாக முடிக்கிறதுக்கு, வழக்குகளை நல்ல சாதகமாக முடிவு கொண்டு வரதுக்கு, சில நேரம் அவங்களுக்கு சில விஷயங்களை போதிய சான்றுகள் இல்லையாண்டு நீதிமன்றம் சொல்லி போட்டு ஆக்களை விடுவிச்சு விடுறதுக்கு, இதுக்கெல்லாம் ஒரு ரகசியம் இருக்கும். இதில் என்னென்னா சில நேரம் இந்த போலீஸ் மாதிபர் திணைக்களம் சொல்கிறது தண்டை பணம் சேர்க்கறதுக்காகவே இவ்வளோ ஒரு கிழமைக்குள்ளே நீங்கள் இத்தனை ரூபா சண்டை பணம் சேர்க்கணும்னு அறிக்கை விடுவான். ரோட்டில் இருந்துக்கிட்டு போகிறவெல்லாம் பிடிச்சி வழக்கு போடுவான். இப்போ இதெல்லாம் அரசாங்கத்துக்கு வருமானம் சேர்க்கறதுக்கான ஒரு வழியாக பார்க்காம, அதை விட முக்கியமாக இந்த குற்றச்செயலை குறைப்பதற்கு செய்யப்படும். என்ன போலீஸார் மீது இருக்கிற நன்மதிப்பு அதுவும் கூட குறைஞ்சிக்கிட்டு போகுது. இது இப்போ இது விஷயம் சம்மந்தமாக நிறைய போலீஸ் அதிபரோடு பல சந்தர்ப்பங்களில் நாங்கள் பார்லிமெண்ட்லையும் சொல்லியிருக்கிறோம், வெளியிலையும் சொல்லியிருக்கிறோம், சட்டமா அதிபர் திணைக்களத்து மட்டத்திலையும் நிறைய விஷயங்கள் கதைப்பட்டிருக்கிறது. ஆனால் படிப்படியாக சில திருத்தங்கள் கொண்டு வரப்பட்டாலும் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ஏராளமாக இருக்கிறது. இந்த சிறைச்சாலை சம்பவத்தின் அதை நான் அன்றைக்கு பார்லிமெண்ட்டில் சொன்னேன். நீங்கள் இந்த சம்பவத்தோடு மட்டும் குறுக்கி விடாமல் இதே விசாரணை குழுவுக்கு சில விதந்துரைகளை செய்வதற்கு, பரந்துபட்ட விஷயத்தில் சில சீர்திருத்தங்களை செய்வதற்கான விதந்துரைகளை செய்வதற்கு, அதாவது போலீஸ் ஆர்டினன்ஸ், பிரிசன்ஸ் ஆர்டினன்ஸ், 2 கட்டளை சட்டங்கள் இருக்குது. 2 இதுவும் ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த கட்டளை சட்டம். அந்த கட்டளை சட்டம்னா ஆங்கிலேயர் காலத்தில் இருந்த சட்டங்கள். அதைத்தான் நாங்கள் திருத்தி கொண்டு வந்திருக்கிறோம். இப்போ அந்த கட்டளை சட்டங்கள்லையும் திருத்தம் கொண்டுறோம். நிறைய திருத்தம் கொண்டு வந்து இப்படியான விஷயங்களை இயலச்சேர மாதிரியான பல விஷயங்களை அதை உள்ளீர்க்க வேண்டும் செய்து இந்த இந்த இட நெருக்கடியை குறைக்கிறது. இப்போ கூட சிறைச்சாலைகளை கட்டுறதல்ல ஒரு அரசாங்கத்துடைய திறமை, சிறைச்சாலைக்கு போராக்களை குறைக்கிறது தான் அரசாங்கத்துடைய திறமை. எனவே அதை செய்வதற்கு சிறைச்சாலைக்கு வெளியில் நடவடிக்கைகளையும் சிறைச்சாலைக்கு உள்ள சில நடவடிக்கைகள் சம்பந்தமாகவும் பல சீர்திருத்தங்களை நாங்கள் செய்தாக வேண்டும். எந்த அளவுக்கு அரசாங்கம் இதுக்கு முனைப்போடு இருக்கிறது? இவர்கள் இப்பொழுது ஒரு குழுவை அமைத்திருக்கிறார்கள் என்றாலும் அது செய்து முடிக்கும் போது நினைக்கிறேன் 1 வருடம் அல்லது 2 வருடங்களாக போகிறது நிச்சயமாக. இல்லை, என்ன பொறுத்தமட்டும் இந்த குழு அதனுடைய அந்த டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ் இந்த சம்பவத்தினுடைய பிரச்சனையை மட்டும்தான் 6000 கொடுத்துருப்பாங்க. அது போதாதுன்னு நான் சொன்னேன் அன்றைக்கு பார்லிமெண்ட்டில். இதுக்கு மட்டும் கட்டுப்படுத்தாதீங்க, இல்லாட்டி இன்னொரு குழுவை நியமித்து நிரந்தரமான ஒரு குழுவை போட்டு இந்த சிறைச்சாலை மறுசீரமைப்பு என்ற விஷயத்தில் உள்ள முக்கியமான விஷயங்களை கொஞ்சம் ஆழமாக மீளாய்வு செஞ்சு உடனடியாக அறிக்கையை கொண்டு வந்து சேவையான சட்டங்களை திருத்துங்க, சேவையான அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சர்க்குலர்ஸ், அதாவது இந்த நிர்வாக சுற்று நிறுவனங்களையாவது நீங்கள் செஞ்சு இலகுபடுத்துங்க. இந்த விஷயத்தில் இருக்கிற கஷ்டங்களை, மக்களுக்கு இருக்கிற கஷ்டங்களை நீக்குங்க. சிறை கைதிகளாக இருந்தாலும் சாதாரண மனுஷனாக இருந்தாலும் கஷ்டம் தான். சும்மா தேவையில்லாத கொண்டு கஷ்டப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் மனிதாபன ரீதியாக மனித உரிமைகள் மீறப்படாமல் செய்யப்பட வேண்டும். ஏன்னா நிறைய விஷயங்கள் மனித உரிமை மீறலாகவே இருக்கிறது. ஏன்னா இவங்களுக்கு அவங்களுக்கு கொடுக்கப்படுற வசதிகளை சரியாக செய்யாமல் இருப்பதும், வேண்டுமென்றே தேவையில்லாமல் நீண்ட காலம் சிறைவாசம் அனுபவிக்க வேண்டிய நிலைமையை, அதுவும் இந்த சட்டத்தின் தாமதங்கள் காரணமாக, சட்ட இயந்திரத்தின் தாமதங்கள் காரணமாக, நீதிமன்றங்கள், போலீஸ் நிலையங்கள், அரச பகுப்பாய்வு திணைக்களம் இதில் இருக்கிற தாமதங்கள் காரணமாக சும்மா இழுபட்டு கொண்டு போகுது வழக்கு. இப்போ இதனால் இத்தனை குடும்பங்கள் பாதிக்கப்படுது. இத்தனை பேர் குடும்ப வருவாயை கொண்டு வரக்கூடிய நல்ல ஆஜானுபாவமான உடல்வசி உள்ளாக்கள் இத்தனை பேர் சிறையில் சும்மா வாடிக்கொண்டிருக்கிறாங்க. இப்போ இது நாட்டினுடைய வருமானத்திலும் பாதிப்பு ஏற்படுத்துகிறது. ஒரு குடும்ப வருமானத்தில் மாத்திரமல்ல, நிறைய மன உளைச்சல், பிள்ளைகளுக்கு மன உளைச்சல், சிறை கைதிகளுடைய பிள்ளைகள், அவங்களுக்கும் தன்னுடைய தந்தை தாயுடைய பாசம் தேவை. அவங்களையும் கொஞ்சம் சும்மா கொண்டு அடைச்சி வச்சுக்கிட்டு நீண்ட காலம் சும்மா விளக்க மறியலில் வச்சுக்கிட்டு இருந்தா
இதில் ஒரு முடிவு காணப்பட வேண்டும். ஏன்னா இது ஒரு அரசாங்கத்துக்கு இருக்கிற மிகப்பெரிய தலையாய கடமை. நீங்கள் இந்த முன்னாள் நிதியமைச்சருங்கிற அறிவியல் மீண்டும் ஒரு கேள்வி, இந்த விடயத்தை உடனடியாக தீர்ப்பதற்கு ஏற்கனவே 10,000 பேர் தான் இருக்கக்கூடிய சிறைச்சாலைகளில் தற்போது 40,000 பேர் இருக்கின்றார்கள் என்ற விடயம், இது எந்த அளவுக்கு உடனடியாக குறைக்க முடியும்? மிக முக்கியம் இந்த முதலாவது இந்த ஃபைன் கட்டுற விஷயம், தண்ட பணம் கட்டுறதுக்கு ஒரு பப்ளிக் அப்பீலை போட்டு இப்படி இந்த பாவப்பட்ட சனம் அது. ஏன்னா தண்ட பணம் அவங்களுக்கு அது இப்படி தானே ஃபைன் வந்து அது ஃபைன் கட்டலாம தான் சிறைவாசம். ஏன்னா அவங்களுக்கு இருந்த அவங்க மீது குற்றம் வந்து நீங்கள் தண்ட பணத்தை கட்டினா நீங்கள் போகலாம் வெளியில். சாதாரணமாக சிறையில் இந்த தண்ட பணம் கட்ட வேண்டியவர்கள் ஏனைய கடும் குற்றவாளிகளுக்கு மத்தியில் தான் வைக்கப்படுறாங்க. இதான பிரச்சனை அவங்கள. ஆனால் சில இடங்களில் கொஞ்சம் வேறு வேற பிரித்து வச்சிருக்கிறாங்க. இந்த அப்பீல் செஞ்சாங்களுக்கு வேறையா இப்படி சில அறைகள் இருக்குது, நீண்ட அறைகளை வச்சு அதுக்குள்ளே ஒவ்வொரு பிரிவு இருக்கு, அப்படி பிரிவுகளை செய்கிறாங்க. இனி அதுகள்லையும் நிறைய மாற்றங்களை செய்யலாம். ஏன்னா உண்மையில் என்ன பொருத்தமல்ல, கூட சிறைச்சாலையில் கட்டுவது ஒரு அரசாங்கத்தின் வெற்றி அல்ல, சிறை மதில்கள் ஊடாக மட்டும் மக்களை பாதுகாக்கலாம் என்பது அல்ல. இது மதில்கள் இல்லாத சிறைகள் உண்டு, சிறந்த வழி சிறைகள் என்ற ஒரு கான்செப்ட் இருக்குது. அது இப்போ பள்ளிக்கலையில் இருக்குது. அப்படி ஒன்று இப்படி சில விஷயங்களை செய்து அவங்களுக்கு இந்த சுற்றுச்சூழலை சமூகத்தில் இணைக்கக்கூடிய மாதிரியான அவங்களோட அவங்க திருந்தி வாரதுக்கான ஒரு சூழல் அவங்களுக்கு தரப்படணும். இதுகளெல்லாம் கவனத்தில் கொள்ளப்பட்டு சில முக்கியமான மனிதாபிமான ரீதியாக சிறைவாசிகள் நீங்கள் பார்ப்பீங்க, வழிக்கடைச்சிலே பாந்தி போன சிறைவாசிகளும் மனிதர்களே என்று ஒரு பெரிய வாசகத்தை பெருசாக ஒட்டியிருப்பான். ஆனால் அதுக்கு பிறகு அதை பார்த்துட்டு போகிறது தான். ஆனால் உண்மையில் அவனை பற்றி யோசிக்கிறது இல்லை. ஆனால் அரசாங்கங்கள் இது சம்பந்தமாக தீவிரமாக கவனம் எடுத்து மிக பெரிய சீர்திருத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டும். இதில் முக்கியமாக இந்த புறக்கணிப்புகள் கடந்த காலங்களிலே இருக்கின்ற அரசாங்கங்கள் புறக்கணிப்பு என்ற அடிப்படையிலே சிறுபான்மை இனந்தானே உங்களுக்கு தெரியும் 1983ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வெளிக்கடையில் நடந்த சம்பவம், அது ஒரு பாரிய சம்பவமாக இருந்தாலும் கூட இன்று கூட அதற்கு தீர்வு வழங்கப்படவில்லை. தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் என்ற வைத்துக் கொண்டு அரசாங்கம் அதற்கு இந்த தீர்வையும் கொண்டு வரவில்லை. அதே தான் இன்று நடந்திருக்கிறது. இந்த 56 பேர் கொல்லப்பட்ட போது அவர்கள் எவ்வாறு கொல்லப்பட்டார்கள், அது ஒரு அரசாங்கத்தால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒரு விடயம் என்று சொல்லப்பட்டது. ஆனால் இங்கு இந்த புறக்கணிப்புகளை அதே போல நீங்கள் சொல்கிறபடி 2019ஆம் ஆண்டு இந்த உயிர்த்தினர் தாக்குதல் நடந்த பின்னர் முஸ்லிம் இளைஞர்கள் கொண்டு போய் அவர்கள் அடைத்து வைத்த விடயங்கள், இவையெல்லாம் புறக்கணிப்புகள் என்று அரசாங்கம் எப்பொழுதும் செய்கிறது. இன்னொரு இனம்தானே என்ற ஒரு அடிப்படையில் செய்த வேலைகள் இன்று தங்களுடைய இனத்துக்கே அதுக்கு பாதமாக இருக்கிறது. இது எந்த அளவுக்கு இப்பொழுது இந்த போதைவஸ்து என்று சொல்கிறீர்கள், இந்த போதைவஸ்தை சாதாரணமாக போதைவஸ்து கடத்துபவர்கள் அல்லது வியாபாரிகள் கைது செய்யப்படுவதில்லை, சிறு சிறு வியாபாரிகள் அல்லது அவர்களை விநியோகிக்கிறவர்கள் இவர்கள் தான் கைது செய்யப்படுகிறார்கள். பாவனையாளர்கள் இந்த அளவுக்கு இது சட்டம் திருத்தப் போகிறதா, எந்த அளவுக்கு இது நீங்கள் யோசிக்கிறீர்களா? இதை உடனடியாக திருத்தி இலங்கையில் மீண்டும் ஒரு வன்முறை வராமல் செய்யக்கூடியதாக இருக்கும் என்று? இல்லை, உண்மையில் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிக்கடை சிறைச்சாலை அந்த கொட்டிமணி மற்றவருடைய கொடுகொலை சம்பவம் நடந்த அந்த நிலவரம் என்பது அது சிறைச்சாலைக்குள்ளே இருந்த இனவாதத்தை தூண்டி வெளியிலே நடந்த 83 கலவரத்தோடு சேர்த்து அங்கே ஒரு கலவர சூழலை அங்கிருந்த கைதிகளுக்கு மத்தியில் இனவாத உணர்வுகளை தூண்டி செய்யப்பட்ட ஒரு விவகாரம் என்பது அன்றிருந்த அரசாங்கத்துக்கு பாரிய ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. அந்த இன ரீதியான இனவாத செயல்பாடுகள் என்பது சமூகத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சிறைச்சாலைக்குள்ளேயும் இருக்கிறது, சிறைச்சாலைக்குள்ளே சிறை காவலர்கள் மத்தியிலும் இருக்கிறது. இப்போ நான் நேற்று முந்தின நாள் பார்லிமெண்ட்லேயும் அப்படி ஒரு விஷயத்தை சொன்னேன். ஏன்னா ஒவ்வொரு சிறைச்சாலையிலையும் மத அனுஷ்டானங்களுக்கு இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. அப்போ பௌத்தர்களுக்கு, இந்துக்களுக்கு, கிறிஸ்தவர்களுக்கு, முஸ்லீம்களுக்கு என்று தனியாக அவங்களுடைய மத அனுஷ்டானங்களுக்கென்று இடங்களை ஒவ்வொரு சிறைச்சாலையும் ஒதுக்கி வச்சுருக்காங்க. இப்போ அண்மையில் நான் ஒரு சம்பவத்தை பார்லிமெண்ட்னு சொன்னேன். வெளிக்கடை சிறைச்சாலையில் முஸ்லீம்கள் 5 வேளை தொழுகிறார்கள். கைதிகள் அவங்க சிறைவாசம் அனுபவிக்கின்ற போது அவர்கள் இன்னும் கொஞ்சம் கூட இறைநேசமும் அது மட்டும் இல்லை இறை பக்தி, பயம் சம்பந்தமான பிரார்த்தனைகளில் ஈடுபடுறதுக்கு வளமையாக எந்த முஸ்லீமுக்கும் கடமையான 5 வேளை தொழுகையை தொழுவதற்கென்று ஒரு அறையை ஒதுக்கி கொடுத்துருந்தாங்க எல் ரூமில் வெளிக்கடை சிறையில். அது ஒரு சில மாதங்களுக்கு முன்பு போன மாதம் நினைக்கிறேன் அந்த அறையை மூடிட்டாங்க. எந்த காரணம் இல்லாமல் பூட்டை போட்டு மூடி போட்டு அங்கே வேற ஒரு பள்ளிவாசல் மீதிக்கு தூரத்தில். ஆனால் பள்ளிவாசலுக்கு போகிறேன்டா
இங்கே காவலர்களுடைய அனுமதியோடு அவங்களை மற்ற இடங்களை தாண்டியும் கொண்டு போகணும். அவங்கள கொண்டு போய் விஷயம் அப்படி 5 வேளையும் கூட்டிகிட்டு போகிறது காவலர் இல்லை, அது குறைபாடு இருக்குது. இப்போ 5 வேளை வளமை என்ன ஒரு கிட்டத்தட்ட 1500 பேர் இருக்கிற இடத்துல ஒரு 60 100 பேர் முஸ்லீம்கள் இருந்து சொல்லுங்க, அவங்களுக்கு அதில் ஒரு தொழுகையாரை ஒன்று சின்ன ஒரு இடத்த ஒதுக்கி இப்போ அவங்க தொழுதுட்டு இருந்தாங்க, அதை மூடிப்போட்டாங்க. அதே மாதிரி மகாரா சிறைச்சாலையில் இருந்த ஒரு பள்ளிவாசலே, அது கிட்டத்தட்ட 60-70 வருஷங்கள் பழமையான பள்ளிவாயல். அது மலாய் சிப்பாய்கள் இருந்த காலத்தில், நூற்றாண்டுக்கு மிச்ச பள்ளிவாசல் மலாய் சிப்பாய்கள் இருந்த காலத்தில் கொடுப்பட்ட மலாய் சமூகம் உடைய 5 நேர தொழுகைக்கும் வெள்ளிக்கிழமை தொழுகைக்குமான ஒதுக்கப்பட்ட பள்ளிவாயல். அது சிறைச்சாலையோடு சேர்த்த ஒரு இடத்துல இருந்தது, அந்த மதிலோடு சேர்த்து இருந்த ஒரு பள்ளிவாயல். அதை என்ன நடந்தா சிறைச்சாலைக்கு சொந்தமான பள்ளிவாசலா இல்லை, சிறைச்சாலையோடு சேர்த்து தான் இருந்தது. அப்போ சிறைச்சாலை அந்த வளாகத்துக்குள்ளே தான் அது இருந்தது. ஆனால் சிறைக்கு வெளியிலேருந்து போகலாம், மற்ற வெளியிலாக்கெல்லாம் பள்ளிக்கு போகலாம். அப்போ அந்த பிரியத்தில் இந்த பள்ளிவாயில் வெள்ளிக்கிழமை தொழுகையும் நடந்து கொண்டிருந்தது. அதை இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக வைத்து திடீரென்று இனவாத ரீதியாக அங்கே சிறையில் இருந்தாங்க. இது பெரிய பாதுகாப்பு அச்சுறுத்தல் சிறைக்கு. இது ஒரு அது வரைக்கும் எந்த அங்கே உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுக்கு சம்பந்தமும் இல்லை. ஆனால் வேண்டும் என்று அதை அந்த காரணத்தை காண சொல்லி மூடி போட்டாங்க. அதை மூடி நடந்தது இதுவரையும் திறக்கிறதுக்கு நாங்கள் முயற்சிக்கிறோம். ஆனால் சாக்கு போக்கு சொல்லி அதுக்கு வேறு காரணங்கள், பாதுகாப்பு இல்லை, எங்களுக்கு இதுக்குள்ளே பள்ளிக்கு வாராக்கள் இதிலிருந்து இந்த போதைப்பொருட்களை தூக்கி மதிலுக்கு மேலால் வீசலாம், பொய், அப்படி ஒன்றும் நடக்கல இது வரைக்கும். அப்படி நடந்திருந்தால் ஏன் இவ்வளோ காலம் பள்ளி இருந்தது? அப்படி நடந்திருந்தால் அப்படி விசாரித்து அந்த பள்ளி நிர்வாகத்தோட காய்ச்சி அதுக்கான அப்படி ஒன்றும் பள்ளி நிர்வாகத்துக்கு அப்படியான ஒரு 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 குற்றச்சாட்டு இருக்கவும் இல்லை. ஆனால் இப்போ என்னென்னா இல்லாத பொல்லாத விஷயங்கள்லாம் சொல்லி இனியாக திருப்பி கொடுக்கல. அது மட்டும் இல்லை, இப்போ அந்த அந்த கைப்பற்றப்பட்ட இடத்துல நீங்கள் மதத்தை குறிப்பிட விரும்பல, வேறு மதத்துக்கான ஆராதனைகள் அங்கே நடக்குது, அதை மாற்றி எடுத்துட்டாங்க. இது இவ்வளோ பெரிய இனவாத செயல். இது நான் அமைச்சர்கிட்ட கேட்டேன்னா அவர் கிளிப்புள்ள மாதிரி அதிகாரிகள் கொடுத்த பதிலை வாசிக்கிறார். நான் சொன்ன அமைச்சர்கள் இந்த வேலை பார்க்கப்படாது. இந்த அதிகாரிகள் அவங்களுக்கு அவங்க இன ரீதியாக இனவாத அடிப்படையோடு சில விஷயங்களை உங்களுக்கு அவங்க சொன்னால் நீங்கள் கொஞ்சம் அதை ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஏன்னா நாங்கள் சம்பந்தப்பட்ட சமூகம், பாதிக்கப்பட்ட சமூகம் இது சம்பந்தமாக நிறைய உங்களுக்கு எழுதியிருக்கிறோம். இது கொஞ்சம் ஒழுங்காக விசாரிங்க. அவங்க சொல்கிற விஷயத்தை மட்டும் கேட்டுட்டு வந்தீங்க கிளிப்புள்ள மாதிரி நீங்கள் வாசிக்க வேணாம் என்று நான் சொல்ல வேண்டிய ஏற்று. ஏன்னா அது ஏன்னா அப்போ நாங்கள் அதை தரமாட்டோம், நாங்கள் இங்கே தரையெல்லாம் உங்களுக்கு வேறு இடத்துல ஒரு அரச காணி ஒதுக்கி தரோம், அங்கே போய் தொழுதோணும், இது பெரிய ஆபத்து. ஏன்னா இது ஒரு பள்ளிவாயல், என்ன பழமை வாய்ந்த பள்ளிவாயல், நூற்றாண்டு காலமாக இருந்த ஒரு பள்ளிவாயல் ஏன் நீங்கள் மூடி இப்படி அதுவும் இந்த உயிர்த்த ஞாயிறு தாக்குதலை மையமாக வைத்து செய்யப்பட்ட இன ரீதியான இனவாத அடிப்படையில் எடுக்கப்பட்ட ஒரு முடிவு இன்னும் நியாயப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறது என்பது மிக கவலைக்குரிய விஷயம் இல்லை, கண்டனத்துக்குரிய விஷயமும். நீங்கள் இந்த விடயத்தை நீங்கள் அமைச்சராக இருந்த போது, நீதி அமைச்சராக இருக்கிற போது, நீங்கள் ஏதாவது ஒரு திணைக்களத்தில் இல்லாட்டி ஏதாவது ஒரு அரச நிறுவனத்திலே நீங்கள் ஒரு சிறுபான்மை இனத்திலே இருக்கிற ஒரு அமைச்சராக இருக்கின்றீர்கள். அந்த அளவுக்கு உங்களுடைய கட்டளைகளை மீறுகின்ற அல்லது கட்டளைகளை புறக்கணிக்கின்ற செயற்பாடுகள் இருந்ததா? அப்படி நீங்கள் உணர்ந்திருக்கிறீங்களா? இல்லை, சில விஷயங்களில் அப்படி வந்தால் நாங்கள் நேரடியாக அந்த அதிகாரிகளை கூப்பிட்டு, என்றால் யாரும் ஒரு பிள்ளையாக இருந்தாலும் கூப்பிட்டு கொஞ்சம் நிதானமாக அந்த விஷயத்தை வழங்கப்படுத்தி, இது தவறான புரிதலோடு நீங்கள் செய்திருக்கிற விஷயமாக எனக்கு படுது, எனவே இதை கொஞ்சம் திருத்தி கொண்டு வாங்க, இல்லாட்டி அவருடைய மேலதிகாரிட கூப்பிட்டு இன்னும் கொஞ்சம் இதை தீவிரமாக பார்த்து இதில் உள்ள உண்மைத்தன்மையில் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்குது, எனவே இதை நீங்கள் கொஞ்சம் மீளாய்வு செய்யுங்க என்று முதல்ல அவங்கள்ட்டே சொல்கிறது. அப்படி சொல்லி செய்விக்கிறது தான் மிகச்சிறந்த வழி. இல்லை நாங்கள் எடுத்தோடனே ஆர்டர் போட்டு இல்லை நீ சொன்னது போல என்று செய்கிறது, அதை சார்பாக இல்லை உடனே கொண்டே பத்திரிகை கொடுத்துருவான். நடக்கிற விஷயம் என்னென்னா, இந்த நாட்டில் உள்ள பத்திரிகை கலாச்சாரம் அப்படி, நான் உடவியலான குறை சொல்லல, எல்லாத்தையும் பெரிய படமாக போட்டு இவன் ஹக்கீம் இப்படி அதிகாரிகளை மீறி இப்படி ஒரு விஷயத்துக்கு ஆணை விட்டுருக்கிறார் என்று சொல்லி போட்டு அதை கொண்டு அதுக்கு காலும் கையும் மூக்கும் வச்சுருவான். இப்படி இருக்குது விஷயங்கள். எனவே அவங்களையே கொண்டு தான் திருத்தணும், மட்டுமே அவங்களை வழங்கப்படுத்தணும் விஷயங்களை.
அது மட்டும் இல்லை, நாங்கள் தேவைப்பட்டால் அமைச்சரவை மட்டத்துக்கு கொண்டு போய் பிரதமரோட ஜனாதிபதியோட அந்த கேசி அவங்களூடாக சில ஆணைகளை பிறப்பித்து செய்விக்கணும். இப்படி நாங்கள் பல முயற்சியில் செஞ்சு சில விஷயங்கள் சாத்தியமாக்கி இருக்கிறோம். ஆனால் என்னை பொறுத்த மட்டும் அதை சூசகமாக கையாண்டு தீர்த்து கொள்வது தான் மிகச் சிறந்த வழியாக இருக்கும். அதிகாரிகளோடாக சென்று அதிகாரிகளுக்கு விஷயத்தை விளங்கப்படுத்தி அவங்களுக்கும் இந்த இதில் பாரதூரத்தை அவங்க விளங்கக்கூடிய மாதிரி சொல்லி அவங்களோட வாதங்களுக்கு நாங்கள் பிரதிவாதங்களை வச்சு கொஞ்சம் அதை மிக நல்ல முறையில் அணுகி செய்து முடிக்கிறது தான் இலகுவான வழி. எல்லாத்தையும் எந்த விஷயமா இருந்தாலும் அப்படி செய்கிறது தான் சிறந்த வழி. பிள்ளைகளாக இருந்தாலும் திருத்தரண்டாலும் அப்படி தான் நாங்கள் செய்யணும். சும்மா போய் எல்லாத்துக்கும் எடுத்து கம்பெடுத்து அடிக்க போனால் பிள்ளைகள் திருந்த மாட்டாங்க. உங்களுடைய பல்வேறு அமைச்சுகளில் நீங்கள் இருந்திருக்கிறீர்கள், அமைச்சராக இருந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கிற போது இந்த விடயத்திலே நாங்கள் இந்த இடத்தில் இந்த விடயங்களை செய்திருந்தால் இந்த விடயம் நடந்திருக்காது என்ற ஏதாவது ஒரு எண்ணப்பாடு வந்திருக்கிறதா உங்களுக்கு? இல்லை, நிச்சயமாக இந்த விஷயங்களில் என்ன நாங்கள் சீர்திருத்த நடவடிக்கைகள் எல்லாம் நீண்ட காலமாக நடந்து கொண்டு வருது. எங்களோட காலத்திலையும் தொடர்ந்தோம். நாங்கள் சில விஷயங்களுக்கு திருத்தங்களை முன்மொழிஞ்சு பார்லிமெண்ட்டில் சட்டமூலங்களை திருத்தங்களை கொண்டு வந்தோம். இப்போ இந்த சாட்சி கட்டளை திருத்த சட்டம் மூலம் என்னுடைய அமைச்சு காலத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பிறகு அடுத்த அமைச்செலாம் முடிவடைஞ்சது. ஆனால் அதுக்கு நிறைய ஆராய்ச்சி வெளிநாட்டு இந்த நிபுணர்களையும் அழைச்சி அங்கங்கே இருக்கிற அந்த அந்த சட்டங்களை செய்ய வேண்டிய திருத்தங்களை முக்கியமான விஷயம். மற்றது ஹியூமன் ரைட்ஸ் கவுன்சில் என்று இருக்கிற ஜெனீவா தீர்மானங்களின் அடிப்படையில் நிறைய திருத்தங்களை நாங்கள் செய்ய வேண்டியது. அவங்க அந்த அந்த எங்களுக்கு எதிராக அரசாங்கத்துக்கு எதிராக வர ஜெனீவா தீர்மானங்கள்லையும் இன்னென்ன திருத்தங்கள் செய்யப்பட்டு சட்ட மூலங்கள் திருத்தப்பட வேணும். அதில் ஒன்று தான் இந்த பயங்கரவாத சட்டம் மாற்றியமைக்கப்பட வேண்டும்ன்றது. இன்னும் செய்யாமல் இருக்காங்க அரசாங்கம். இப்போ இந்த அமைச்சர் சொல்கிறார் நாங்கள் திருப்பி நாங்கள் ஒரு திருத்த சட்ட மூலம் கொண்டாடுறோம். 40 வருஷமாக தற்காலிக சட்ட மூலமாக இருக்குது. இட்ஸ் அ ப்ரிவென்ஷன் ஆஃப் டெரரிசம் ஸ்பெஷல் டெம்பரரி ப்ரொவிஷன்ஸ் ஆக்ட். என்னடா 6 மாதத்துக்கு தானண்டு கொண்டது 78ஆம் ஆண்டு. 6 மாதம் வழக்கில் இருக்க முடியும் சொல்லி அந்த நேரம் அரசாங்கம் கொண்டு வந்தேன். அவங்களுக்கு தெரியும் இது முழுக்க சர்வதேச சட்ட நியமங்களுக்கு மாற்றான விஷயம். அதாவது நிர்வாக ரீதியாக தடை செய்து வச்சிருக்கிறது. அது இது இப்படி லாங் டிடென்ஷன் பீரியட் இது அனுமதிக்க இயலாது. இப்படி நிறைய கைது சம்பந்தமான விஷயங்களையும் காரணகாரியம் இல்லாமல் கைது சாதாரணமாக இந்த கைதுங்கிற விடயமே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐரோப்பிய நாடுகளை பொதுவாக நான் பார்த்துருக்கேன், டென்மார்க் நாட்டை பார்த்துருக்கிறேன். இந்த கைதுங்கிற விடயமே பிழையான விடயம் தான் சொல்லப்படுகிறது. அதாவது ஒருவரை சந்தேகத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அந்த கைது எவ்வாறு நடக்க வேண்டும், அந்த கைது உண்மையாக நிரூபிக்கப்பட வேண்டும், அவர் கைது செய்யப்பட வேண்டாம். சில வேளையில் இங்கு முதலாவது நடக்கிறதே கைது தான். அவர் சந்தேகமாக இருக்கிறதா, அவர் குற்றம் செய்திருக்கிறார் என்று பார்ப்பதிலே முதலாவது கைது நடக்கிறது. அதன் பின்னர் தான் அவர் கைது செய்யப்பட்ட பின்னர் தான் சந்தேக நபர் அப்போது குற்றவாளிங்கிற அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகிறது. சில பேர் எங்களுக்கு கொண்டு போய் அந்த காட்டின இடங்கள், அதாவது அங்கே இருக்கிற தற்காலிக விளக்கமறிகள், அங்கு யாருமே கைதிகள் இல்லை. அதுக்கு சொல்லப்பட்ட விடயம், நாங்கள் சாதாரண ஒருவரை குற்றவாளியாக்குகின்றோம். உங்களுடைய நாட்டை பொறுத்தவரை அவர் இலங்கையை சொன்னார்கள். அதாவது உங்களுடைய நாட்டில் சாதாரண ஒருவரை கூட நீங்கள் குற்றவாளியாக்குவதற்கு உங்களுடைய சிறைச்சாலைகளை பயன்படுத்திக் கொள்கிறீர்கள். அது நான் ஒரு சாதாரண விஷயம் கூட, இந்த ரைட் டு ரிமெயின் சைலண்ட்னு ஒன்று இருக்குது. அதாவது எந்த போலீஸாக இருந்தாலும் ஒருத்தர் கைது செய்த உடனே அவன்கிட்ட வந்து வாக்குமூலம் எடுக்கிறதுக்கு முதல்ல சொல்ல வேண்டிய யூ ஆர் ரைட் டு ரிமெயின் சைலண்ட். உங்களுக்கு மௌனமாக ஒன்றும் சொல்லாமல் இருக்கிறதுக்கு உரிமை இருக்குன்னு சொல்லலாம். மற்ற யூ ஆர் ரைட் டு சமன் அ கவுன்சில். எனக்கு ஒரு வழக்கறிஞருடைய ஆலோசனை தேவைப்படுதுன்னு கேட்கலாம் அவனுக்கு, அவனோட உரிமை. ஆனால் இந்த போலீஸ்லாம் அப்படிலாம் கிடையாது. உனக்கு வழக்கறிஞர்லாம் தெரியலாம், நீ சொல்கிறத சொல்லு. அது மட்டும் இல்லை, அவனுக்கு கொஞ்சம் கூடுதலாக 4-5 சித்திரவதை செஞ்சு 4 கண்ணத்தில் போட்டு பலவந்தமாக கையெழுத்து வாங்கி அனுப்புகிற நிறைய பேர் மாட்டியும் இருக்கிறாங்க. ஆனால் இப்படியான விஷயங்கள் என்பது போலீஸ் நிலையங்களில் சர்வசாதாரணமாக நடக்கிறது. ஏன்னா அவங்கள வச்சு நடத்துகிற விவகாரத்திலே அவங்களுக்கு மேலே அழுத்தம் வரும். நான் ஒரு சாதியை பார்ப்பான் வந்தவொடனே ஒரு சத்தத்தை போடுவான். அவங்களோட நடவடிக்கை அந்த போலீஸார் அதெல்லாம் ஒரு உபாயமாக பாவிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து ஒரு சித்திரவதையாக கணக்கிடப்படும்.
இப்போ நிறைய பேர் இந்த இந்த இல்லீகல் டிடென்ஷன் என்றது இப்போ எங்களோட மனித உரிமை சாசனத்தில் இருக்க முக்கியமான விஷயம். செக்ஷன் 13(1)(2)(3) ஆர்டிக்கல் 13(1)(2)(3) எல்லாம் வந்து இந்த சட்ட ரீதியற்ற கைது சம்பந்தமாக மனித உரிமை மீறலாக வழக்கு போடலாம். வழக்கு போட்டு எத்தனையோ போலீஸ் அதிகாரிகள் தண்டப்பணம் செலுத்த சொல்லி உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டும் இருக்குது. ஆனால் சாதாரண மக்கள் எந்த அளவுக்கு உயர்நீதிமன்றத்துக்கு போகிறதுக்கு வழக்கறிஞர் பிடிக்கிறதுக்கு லட்சக்கணக்கில் செலவழிக்கணுமே, அது அடுத்த பிரச்சனை. அதனால சில பேர் இந்த விஷயங்கள் ஒரு சாதாரண மனிதன் பாதிக்கப்படுவது இந்த விஷயங்கள் வாரதில்லை. இப்போ பாருங்களேன், சாதாரண மனிதன் ஒரு தண்ட பணத்தை செலுத்த இல்லாமல் வருஷக்கணக்கில் இருக்க வேண்டிய நிலைமை நடக்குது. அவர் அப்பாவி குடும்பம், அவனுக்கு வேறு வழி இல்லை, அப்படியான நிலைமையில் நிறைய பேர் இருக்குது. இந்த இந்த விஷயங்கள் கூட இந்த போதை வஸ்து வியாபாரங்கள் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் சொல்கிறபடி குடும்ப தலைவன் சரியில் இருக்கிற போது அந்த குடும்பம் வேறு வழி இல்லை. இந்த மாதிரி விடயங்களுக்கு இல்லை, அவங்களை கட்டாய சீர்திருத்தத்துக்கு அனுப்பத்தான் வேணும். போதைப்பொருள் பாவனை என்பது உண்மையிலே பாவனையாளராக இருந்தால், அவன் உண்மையிலே விற்பனையில் ஈடுபடாமல் பாவனையாளராக மாத்திரம் இருந்து உள்ளுக்கு போயிருந்தா, அவனை கொண்டு போய் ஒரு அவனை நாங்கள் ஒரு கைதியாக பார்க்காம அவனை ஒரு நோயாளியாக தான் பார்க்கணும். அவனை கொண்டு போய் சீர்திருத்த முகாமில் போட்டு ஆளை 30 நாளோ 40 நாளோ இல்லாட்டி 2 மாதமோ 3 மாதமோ உள்ளுக்கு வச்சு அந்த சீர்திருத்தத்தை செஞ்சு குடும்பத்துக்கு அனுப்பி கண்காணிக்கலாம். எனக்கு ஒரு சின்ன விடயம் இருக்குது. இந்த நீர்வரம்பு சிறைச்சாலை விடயத்தில் இறந்து போன சிறை காவலர்கள் தொடர்பாக ஊடகங்களிலும் வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது பெரிதாக கதைக்கப்படுகிறது. அதே போல் இறந்து போன எத்தனையோ கைதிகள், இவர்கள் தொடர்பில் எந்த விதமான ஊடகங்களோ எந்த விதமான வெளிப்படுத்தலோ நீங்கள் சொல்கிறபடி அரசாங்கம் இன்னும் தகவல்களை கூட வெளியிடவில்லை கூறவினர்களுக்கு. இது எந்த அளவுக்கு மனித உரிமை மீறல் என்று சொல்லப்படுது? என்ன உண்மையிலே சிறை காவலர்கள் உயிரிழக்க நேரிட்டது சம்பந்தமான உண்மையான கவலைக்குரிய விஷயம். ஆனால் அவர்கள் தேவையான முன்னேற்பாடுகள் இல்லாமல் இதுக்குள்ளே போய் இறங்கினது தான் பிரச்சனை. என்னடா அப்படியான ஒரு ஏண்டா அதுக்கு முந்தின 2 பேர் கொலை உண்டிருக்கிற நேரம், செத்திருக்கிற நேரம், அடுத்த நாள் காலையில் போய் திருப்பி இந்த விஷயம் என்றால் சொல்லப்படுற காரணம் என்னென்னா, அவங்களுக்கு தண்டனையாக இங்கேருந்து உங்களோட தண்ணியை வெட்டப்புறம் உங்களுக்கு இனி தண்ணி தரமாட்டோம், இனி உங்களோட ஃபேமிலி விசிட்ஸை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் ரெண்டு ஒரு அறிவிப்பை கொடுத்துருங்க. அது இன்னும் கோவத்தை கூட்டிட்டு இப்போ தான் நடந்திருக்குது. இப்போ சொல்லப்படுற காரணங்கள் உண்டு. அது ஏன்னா நேரடியாக இல்லைன்னு வியானுக்கு உடனே தண்ணியை வெட் பண்ணி போட்டாங்க. ஒரு தண்டனை, அவங்களுக்கு ஒரு தற்காலிக தண்டனை, எல்லாருக்கும் சேர்த்து வாட்டர் கட். உங்களுக்கு யாருக்கும் அவள் தண்ணி பாவிக்காமல் இருந்தால் எப்படி இருக்கும்? முழு இரவும் தண்ணி இல்லை, அடுத்த நாள் காலையில் போய் இவங்க சாப்பாடு கொடுக்க போகிற நேரம் எல்லாரும் சேர்ந்து உள்ள கோவத்தை போட்டு வாங்கிட்டான். இப்போ மதுமண்டல கோஷ்டி சண்டை ஒன்று இருந்திருக்குது. அந்த அந்த காட்டி கொடுப்பாளர்கள் இந்த ரகசியத்தன்மை சாதாரணமாக ஊடகத்திலிருந்து ரகசியத்தன்மை இருக்கிறது. அதனால் யாராவது ஒரு தகவலை கொடுத்தால் அந்த தகவலை காப்ப வேண்டியது ஒரு ஊடகவியலாளர் கடமை. அதே போல் இந்த காவல்துறையிலும் இருக்கிறது. அவர்களும் ஒரு ரகசியத்தன்மை இங்கு சொல்லப்பட்ட விடயம் காட்டி கொடுக்கிறவர்கள் என்ற விடயத்தை அந்த அளவுக்கு பகிரங்கப்படுத்தியது எந்த அளவுக்கு இந்த விசாரணையாளர்களோட ஒரு பலவீனமாக இருக்கக்கூடும். ஏன்னா காவலாளிகளுக்குள்ளேயும் மோசடிக்காரர்கள் இருக்கிறாங்க தானே. ஏன்னா அதில் உழைக்கிறார்கள். இது நிறைய இந்த விஷயங்கள் நிறைய பேர் இன்டர்டிக்ட் செய்யப்பட்டு வேலையிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார்கள். அதாவது சிறை காவலர்கள் இதையும் அவர்களுக்கான ஒரு நிறைய லஞ்சம் வாங்கிட்டு பல விஷயங்களை அனுபவிச்சாக்கள். அது அவங்களுக்கு ஒரு வருமான வழியாக வைத்து கொண்டதாக்கள். இது சம்பந்தமாக அதுக்காக வேண்டிய எல்லாரும் அப்படி இல்லை, ஆனால் ஒரு சிலர் அப்படி முறைகேடாக நடந்து கொண்டவர்கள் என்ற ஒரு விஷயம் இருக்குது. எல்லா சேவையிலையும் இருக்குது. இது சிறை காவலர் மத்தியிலையும் அப்படியான கலாச்சாரம் இல்லாமல் இருக்க முடியாது. அதுகளெல்லாம் இல்லாமல் செய்வதற்கு நல்ல கண்காணிப்பும் ஒழுங்கான சில விதிமுறைகளும் அவர்களை தொடர்ந்தும் அவருடைய மேலதிகாரிகள் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கணும். இந்த மேலதிகாரிகளே சில நேரம் ஊழலோடு சம்மந்தப்பட்ட ஆளாக இருப்பான். எனவே அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா சில நேரம் சொல்லப்படுற விஷயம், சிறை கைதிகளுக்கு சுகபோக உரிமைகள் சிறைச்சாலைக்குள்ளேயே செய்யப்பட்ட விஷயங்கள் பேசப்பட்டிருக்குது. நிச்சயமாக நினைக்கிறேன் இந்த சிறைச்சாலை சம்பவம் அல்லது நீதியமைச்சர் என்ற முன்னாள் நீதியமைச்சர் என்ற வகையிலே இந்த விடயத்தை காத்திருக்கிறோம். தற்போது நாங்கள் சொந்த அரசியல் ஸ்ரீலங்கா முஸ்லீம் காங்கிரஸின் தலைவர் என்ற அடிப்படையிலே உங்களுடைய கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு, அதே போல் நீங்கள் இந்த
நேர்காணலுக்கு முன்னர் நீங்கள் ஒரு விதத்தை சொன்னீங்க, அதாவது தமிழ் முஸ்லிம் கட்சிகள் ஒன்றிணைந்து செயற்படுவதற்கு சில திட்டங்களை வகுத்து வருகிறோம் என்று. இது தொடர்பாக நிச்சயமாக இந்த நாட்டின் பிரச்சனையை எங்களால் தீர்க்க முடியாது, ஆனால் எங்களுக்குள்ள பிரச்சனையை சொந்த பிரச்சனை இருக்கிறது. தமிழ் முஸ்லிம் மக்கள் இன்னும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கின்றார்கள், தமிழ் கட்சிகளிலேயே இன்னும் ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, முஸ்லிம் கட்சிகள் இன்னும் ஒற்றுமையாக இருக்கிறது. இதை சீர்படுத்த வேண்டிய நாங்கள் சீர்திருத்தம் பற்றி, நாட்டின் சீர்திருத்தம் பற்றி கேட்கிறோம், ஆனால் எங்களுடைய சீர்திருத்தம் இன்னும் வரவில்லை. இது தொடர்பாக நீங்கள் சொன்ன விடயம் இந்த அளவுக்கு சாத்தியமான விடயமாக இருக்கிறது. ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், விடுதலை புலிகள் இந்த காலத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு, அதே போல் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ், அதே போல் இலங்கை தொழில் காங்கிரஸ் என்று பல வகையிலும் எல்லா தமிழ் முஸ்லிம் கட்சிகளும் ஒன்றிணைந்து செயற்படக்கூடிய ஒரு நிலைமை கொண்டு வரப்பட்டது. ஆனால் அடுத்த கட்டத்தில் அது இயங்கவில்லை. இப்பொழுது தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளேயே பிரச்சனை இருக்காது, அங்கேயே பிரச்சனை. எனவே நீங்கள் சொல்லுகிற இந்த கூட்டமைப்பு எந்த அளவுக்கு தமிழர் மத்தியிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய கூட்டமைப்பாக இருக்கும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? நாங்கள் கடந்த சில மாதங்களாக எங்களுக்குள்ளே கதைத்து வருகிறோம். அதாவது தமிழ் பேசும் கட்சிகளின் ஒரு கூட்டிணைவு ஒன்றை ஏற்படுத்த வேண்டும், அதனூடாக ஒரு இணைந்த செயல்பாட்டை அரசியல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்காக நாங்கள் முன்னெடுக்கக்கூடியதாக இருக்கும். அதே நேரம் அரசோடும் மற்றவரோடும் பேரம் பேசுவதற்கும் அது நல்லதொரு செயல்பாடாக இருக்கும் என்று அடையாளம் கண்டு நாங்கள் நெடுகாலமாக பேசி வந்து இப்பொழுது ஒரு குறைந்தபட்ச நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு தேவைப்பாடு இருக்கு. எல்லா விஷயங்களுக்கும் மற்றது எங்களுக்கு இடையில் இருக்கிற முரண்பாடுகளை நாங்கள் களையணும். இப்போ அதையும் அடிப்படையாக வைத்துத்தான் நாங்கள் எங்களுக்கு இடையில் உள்ள பிரச்சனையை நாங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்கிற மாதிரியும், அதே நேரம் பொதுவான பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கான ஒரு குறைந்தபட்ச நிகழ்ச்சி நிரலின் அடிப்படையில் உடன்பாடு காண்பது என்ற அடிப்படையில் அடுத்த திங்கட்கிழமை நாங்கள் எல்லோரும் தமிழ் பேசும் கட்சிகள் இயன்றளவுக்கு ஒன்றாக சேர்ந்து, மலைய கட்சிகள், முஸ்லீம் கட்சிகள், வடக்கை சேர்ந்த தமிழ் கட்சிகள் எல்லாமாக சேர்ந்து இயன்றவரை எங்களுக்குள் ஒரு குறைந்தபட்ச உடன்பாட்டை காண்பதற்கான ஒரு கூட்டமும் அது சம்பந்தமான அறிவிப்பையும் செய்வதற்கு நாங்கள் தயாராகி கொண்டிருக்கோம். இது ஏற்பாடு செய்கிறவர் யார்? நாங்கள் எல்லாரும் கூட்டாக செய்த விஷயம். என்ன, மலைய கட்சிகள் தலைமைகள், முஸ்லீம் கட்சி தலைமைகள், தமிழ் கட்சி தலைமைகள் நாங்கள் கூட்டாக பேசி எங்களுக்குள்ளே இதுவரை காலமும் இயன்றவரை இயலுமானவர்களில் அதிகப்படியானவர்களை நாங்கள் ஒன்றாக சேர்த்திருக்கிறோம். அது சம்பந்தமான விவரங்களை திங்கட்கிழமை அறிந்து கொள்ள முடியும். நிச்சயமாக அந்த கூட்டம் எங்கே நடக்க போகிறது? கொழும்பில் நடைபெற போகிறதா? கொழும்பில் நாங்கள் அதை இப்போதைக்கு கொழும்பு ரேணுகா ஹோட்டலில் நடத்துவதாக ஒரு தீர்மானம் இருக்கிறது. சாதாரணமாக ஏன் இந்த 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 ஒரு கட்டத்துக்கு வர வேண்டிய ஒரு, ஏற்கனவே கட்சிகள் பிரிந்திருக்கின்றன, உங்களுடைய கோரிக்கைகள் செவிமடுக்கப்படவில்லை என்ற ஒரு ஏனென்றால் இந்த அரசாங்கம் வந்தபோது எல்லோரும் நினைத்தார்கள் இந்த அரசாங்கம் எல்லோருடைய பிரச்சனையும் தீர்த்துவிடும் என்று. ஆனால் அரசாங்கம் இல்லை, பழைய அரசாங்கங்களுக்கும் இந்த அரசாங்கத்துக்கும் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை என்ற விடயத்தை காட்டிக்கொண்டிருக்கிறதா? என்ன காரணம்? இல்லை, அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகளிலும் எங்களுக்கு அதிருப்தி இருக்கின்ற விஷயங்கள் சில இருக்கின்றன. சில விஷயங்களில் அரசாங்கத்துக்கு இன்னும் அழுத்தம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே அவற்றை முறையாக செய்வதற்கு நாங்கள் எங்களுடைய இந்த கூட்டிணைவை ஒரு தனியான பிளாட்ஃபார்மாக செயல்படுவது, அதே நேரம் சில விஷயங்களை மக்கள் மயப்படுத்துவதற்கு எங்களுடைய பொதுவான நிலைப்பாடு மக்கள் மத்தியில் போகணும். மற்ற பெரும்பான்மை சமூகத்துக்கும் எங்களோட பிரச்சனையுடைய பாரதூரம் வழங்கணும். ஏன்னா அதனுடைய அழுத்தம் தான் பிறகு அரசாங்கத்துக்கு மேலே வரும். அரசாங்க கட்சியினருக்கு நாங்கள் சொல்கிற நேரம் பொதுமக்களுக்கும் சில விஷயங்களை சொல்லணும். இந்த விஷயங்களை நாங்கள் கூட்டிணைந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறோம், இதுக்கு அரசாங்கம் தீர்வு தர வேணும் என்று கேட்குறது, அதுக்கான ஒரு ஆணையும் மக்கள் மத்தியிலிருந்து அப்போ இன்னும் அது அந்த ஆணையை இன்னும் புதுப்பித்துக் கொள்வது, இதுக்கும் நாங்கள் எல்லாம் ஒன்றிணைந்த செயல்பாடு அதை இன்னும் ஊக்குவிக்கும். மக்கள் மத்தியில் வச்சா இது நல்ல ஒரு விஷயம், இதை எல்லாரும் சேர்ந்து செஞ்சால் தான் இதுக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆதரவு தருவோம்னு அவங்கள்ட்ட பேச ஆரம்பிப்பாங்க. அந்த தகவல் போகணும் அரசாங்கத்துக்கு. அரசாங்கமும் அந்த விஷயங்களை, நியாயமான விஷயங்களை சரியென கண்டு தீர்வுகள் தாரதுக்கு முன்வரணும்.
என்பது முக்கியமான விஷயம். அது தேர்தல் காலங்கள் வார நேரம் எங்களுக்கு அது ஒரு இன்னும் ஒரு கூடுதலான ஒரு பேரம் பேசுதலுக்கான வழியை ஏற்படுத்தி தரும்படி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏற்கனவே இந்த மாகாண சபை தேர்தல் அதையும் ஒரு முக்கியமான விஷயமாக நாங்கள் அடையாளப்படுத்தி நீங்கள் அதாவது எல்லோரும் பிரிந்திருக்கிறார்கள், எனவே இது அழுத்தம் இல்லை என்ற ஒரு காலத்தை வைத்துக் கொண்டு போயிருக்காங்க. எனவே அரசாங்கம் இந்த சாட்டுப்போக்கு சொல்லி காலத்தை இழுத்தடிக்கிற விஷயத்திலையும் இப்படியான கூட்டுணைவான செயல்பாடுகள் இன்னும் அழுத்தங்கள் கொடுங்க. ராஜதந்திர ரீதியாகவும் அழுத்தம் கொடுக்கலாம். ராஜதந்திரிகளுக்கும் இந்த விஷயங்களை வழங்கப்படுத்தலாம். இந்த இங்கே இருக்கிற தூதுவராலயங்களுக்கு இந்த விஷயங்களை கொண்டு போகலாம். இப்போ எனவே இந்த ஒரு சர்வதேச அழுத்தம், உள்நாட்டு அழுத்தம், பாராளுமன்றத்தில் அழுத்தம் இதெல்லாம் சேர்த்து செய்வதற்கு இது வசதியாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்கள் அந்த யோசனையை முன்வைத்தது சரியான காலகட்டத்தில் நினைக்கின்றேன். என்றால் இந்த அரசாங்கம் வந்த பிறகு இந்த சம உரிமை என்ற அடிப்படையில் எல்லோரும் பார்த்து கொண்டதை விடையும் அப்போது இது நடக்கவில்லை என்கிற ஒரு நிலைமை இருக்கிறது. அடுத்த கட்டம் நீங்கள் அரசியலுக்கு, அதாவது தேர்தல் அரசியலுக்கு செல்கின்ற போது நிச்சயமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் உங்களை அங்கீகரிக்க வேண்டும் என்றால் நீங்கள் இந்த விடயத்தை செய்து முடிக்க வேண்டும். அதாவது கூட்டுக்காக இணைந்து உங்களுடைய தமிழ் மக்களின் முஸ்லிம் மக்களின் கோரிக்கைகளை அரசாங்கத்தை முன்வைக்க வேண்டிய அவசியம். ஏனென்றால் எதிர்க்கட்சியிலிருந்து நாங்கள் ஒன்றுமே செய்ய முடியாத நிலையில் இருந்து கொண்டிருக்கிறோம் என்ற நிலைமை சில இடங்கள் இருக்கிறது. கட்டாயமாக நாங்கள் எங்களுக்கு இடையில் இருக்கிற பிரச்சனைகளுக்கான தீர்வு என்றால் அரசியல் என்பது சாத்தியமானவற்றை சாதிக்கிற ஒரு கலை. எது எது சாத்தியமோ அதை சாதிப்பதற்கு உபாயங்களை நாங்கள் கண்டறிய வேண்டும். அதில் இது ஒரு உபாயமாக நாங்கள் காண்கிறோம். எனவே இதை இன்னும் காலதாமதம் செய்யாமல், அது இந்த அரசாங்கத்துடைய செயல்பாடுகளில் சில நேரம் அவங்க எல்லா இடத்துலையும் ஒரு அலட்சிய போக்கோடு சில விஷயங்களை அவர்கள் இன்னும் சரியாக கவனத்தில் எடுக்கிறார்கள். எதுக்கெடுத்தாலும் நாங்கள் பார்த்துக்கொள்வோம், நீங்கள் சொல்ல தேவையில்லைன்ற மாதிரி போகிறது அப்படி இயலாது. ஏனென்றால் சில விஷயங்களை அந்தந்த சந்தர்ப்பங்களில் செய்ய வேண்டிய விஷயங்கள் செய்தாகப்பட வேண்டும். அதுக்கான அழுத்தங்களை கொடுக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கம். அதே நேரம் அரசாங்கத்துடைய குறைகளையும் நிறைகளையும் நாங்கள் மக்கள் மத்தியில் சொல்வதற்கும் ஒரு கூட்டாக சொல்வதற்கான ஒரு ஒரு மேடையாக இது இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். நிச்சயமாக இந்த 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 முனைப்பு நிச்சயமாக தமிழ் முஸ்லிம் மக்கள் மத்தியிலே ஒரு ஆதரவை பெறக்கூடிய முனைப்பு நினைக்கின்றேன். அந்த முனைப்புக்கு நிச்சயமாக ஆதரவு கிடைக்கும். நன்றி. இந்த நிகழ்ச்சிக்கு வந்து இவ்வளவு விடயங்களை நீங்கள் பகிர்ந்து கொண்டமைக்கு மீண்டும் ஒருமுறை நாங்கள் சந்திப்போம். ரொம்ப நன்றி. உங்களுடைய விழுதுகள் நிகழ்ச்சிக்கு மீண்டும் என்னை அழைத்து கௌரவித்தமைக்காக நன்றி. சூரிய சொந்தங்களே, மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். தயாரிப்பாளர் ராகுல். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.